நன்றி மறக்கக்கூடாது. நன்றி மறப்பது நன்றன்று. நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. அடுத்தவங்க செய்த உதவிய, நன்மைகள மறக்கவே கூடாது. எப்பவுமே. இது மனுஷனுக்கு மனுஷன் சொல்லிக்கிட்டது. மிருகங்கள்லாம் நன்றியோட இருக்கு. ஆனா மனுஷங்க அப்படி இருக்காங்களான்னு ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்டார். ஆமா, மனுஷனுக்கு மனுஷன் நன்றியோட இருக்கிறது இல்ல அப்படின்னு. மிருகங்களும் அப்படித்தாங்க வளர்ந்துகிட்டு இருக்கு அப்படின்னு அவர் ஆரம்பிச்சார். என்ன சொல்ல வர்றீங்கன்னா, அவர் ஒரு அருமையான கதை சொன்னார்ன்னு வச்சுங்களேன். காட்டு வழியா ஒரு மனுஷன் நடந்து போய்கிட்டு இருந்தான். திடீர்னு சிங்கம் கர்ஜிக்கிற குரல் கேட்டுச்சு. சிங்கம் கர்ஜனை பண்ணுதே! ஐயையோ! நம்மள அடிக்க வந்துருமோன்னு பயந்து நடுங்குனான். நடுங்குனோனே அந்த குரல் மட்டும் சிங்கம் பேசுச்சு. பயப்படாத மனிதா, நான் உன்னை ஒன்றும் செய்ய மாட்டேன். திரும்பி பாரு, லெஃப்ட்ல பாரு, அப்படியே கொஞ்சம் நடந்து வா. ஒரு கூண்டுக்குள்ள நான் அடப்பட்டு கிடக்கேன். என்னைய வந்து பாரியா முன்னாடி வந்து நில்லு அப்படின்னு சிங்கம் கூப்பிட்டுச்சு. இவனும் சிங்கம் பேசுதே அப்போ ஒன்றும் செய்யாது அப்படின்னு திரும்பி அந்த சொன்ன பாதையிலேயே போய் பார்த்தா கூண்டுக்குள்ள பெரிய சிங்கம் அடப்பட்டு கிடக்கு. காட்டுக்குள்ள உங்களை கூண்டு வச்சு பிடிச்சது யாருங்க அப்படின்னு மனுஷன் கேட்டான். இந்த வேட்டைக்காரர்கள் என்ன பண்ணாங்கன்னா பெரிய கூண்டு வச்சு அதுக்குள்ள ஒரு ஆட்டுக்குட்டியும் உள்ள வச்சு நான் ஆட்டை வேட்டையாட வரும்போது டக்குன்னு கேட்டை போட்டு மூடி என்னைய பிடிச்சிவிட்டாங்க கூண்டுல அப்படின்னு அந்த சிங்கம் சொல்லிச்சு. சரி, நான் இப்போ என்ன செய்யணும்? இந்த கேட்டை திறந்து விடு, நான் தப்பிச்சு ஓடி போயிடுறேன், என்னை காப்பாத்து அப்படின்னு சிங்கம் சொல்லிச்சு. இங்க பாருங்க, நான் உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு தயாராகத்தான் இருக்கேன். ஆனால் நீங்கள் சிங்கம், உங்களுக்கு உணவே நாங்கள் தான். அடுத்த உயிரினங்கள், அது மனுஷனாக இருந்தாலும் சரி, மிருகமாக இருந்தாலும் சரி, அடித்து சாப்பிட்ருவீங்க. உங்களை நான் திறந்து விட்டா நீங்கள் என்னை அடித்து சாப்பிட மாட்டீங்க அப்படிங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம் அப்படின்னு அவன் கேட்டான். இங்கே பார்ப்பா, நன்றி மறக்கிறது உங்களுக்குள்ள அது சாதாரணமாக போச்சு. இப்போ மனுஷனுக்கு மனுஷன் நன்றி மறந்துடுறாங்க. நான் அப்படி இல்லை, நான் சிங்கம், மனுஷன் கிடையாது, நான் மிருகம். அதனால் என்ன பண்ணு, திறந்து விடு, உனக்கு என்ன உதவி வேணுமோ சொல்லு, நான் உனக்கு உதவி கூட செஞ்சுட்டு நான் போகிறேன், என்னை காப்பாற்றுப்பா, இல்லைன்னா வேட்டைக்காரன் வந்து பிடிச்சிட்டு போயிடுவான் என்னைய அப்படின்னு. சரின்னு சொல்லிட்டு அந்த மனுஷனும் போய் தைரியமாக போய் அந்த கூண்டை திறந்து விட்டான். திறந்தா சிங்கம் கர்ஜனை பண்ணி வெளியே குதிச்சு வந்துச்சு பாருங்க. குதிச்சு வந்தோடனே அந்த மனுஷன் முன்னாடி வந்து பெருசாக வாயை திறந்து ஒரு பெரிய கர்ஜனை, நன்றி சொல்லுதாக்கும்னு அவனு நிற்கிறான். உன்னைய திங்க போகிறேன் அப்படின்னுச்சு சிங்கம். ஏய், என்ன நீயே உள்ளே இருக்கும்போது ஒரு பேச்சு பேசுகிற, வெளியே வந்தோடனே ஒரு பேச்சு பேசுகிற, மனுஷன் கேட்டான். உடனே அந்த சிங்கம் சொல்லிச்சு, இங்கே பாரு, நான் ஒரு வாரமாக உள்ள பட்டினியா கிடக்கிறேன். ஏதோ ஒரு ஆட்டை கட்டி வச்சான், அது ஒரு நேரத்துக்கு சரியாக போயிடும். இப்போ ஒரு வாரம் பட்டினி, நீ தான் வந்து நிற்கிற வாட்ட சாட்டமா, உன்னை சாப்பிட்டு நான் காட்டுக்குள்ளே போயிடுறேன், விட்டுரு அப்படின்னு சிங்கம் சொல்லுது. நன்றி மறப்பது மட்டும் இல்லை, சொன்ன சொல்ல காப்பாற்றணும். நீ காட்டுக்கு ராஜா, ராஜா எப்படி இருக்கணும், நீதி நெறிமுறையோடு இருக்கணும் அப்படின்னு என்னென்னமோ சொல்லி பார்க்குறான். அப்போ அந்த பக்கமாக ஒரு நரி வந்துச்சு. நரி வந்தோடனே மனுஷன் மேதிக்க ஆரம்பித்தான் அதுக்கிட்ட. நரியை கூப்பிட்டு, இங்கே பாருங்க, இந்த சிங்கம் பண்ணுறது உங்களுக்கே நியாயமாக படுதா, அதுக்கு ஏதாவது ஒரு புத்திமதியை சொல்லுங்க அப்படின்னு நரிக்கிட்ட பேச ஆரம்பித்தான். இருப்பா, நான் வந்து அதுகிட்டே கேட்டுக்கிறேன் அப்படின்ட்டுச்சு சிங்கம். இவன் புறா கதையும் சொல்லிட்டான், இருந்தாலும் இது சிங்கத்தோட வெர்ஷன் என்ன, அதை நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன்னு நரி சிங்கத்திட்ட போய் கேட்டுச்சு என்ன நடந்ததுன்னு. இங்கே பாருங்க, நான் வந்து காட்டுக்கு ராஜா, உனக்கு தெரியும், நரிகிட்ட சொல்லிச்சு சிங்கம். ஆமாம், இந்த பக்கமாக நடந்து வந்துக்கிட்டு இருந்தேன். சரி, நடந்து வந்துக்கிட்டு இருந்தேன். அப்போ எனக்கு தெரியாமல் ஒரு கூண்டு இருந்திருக்கு, செடி கொடியெல்லாம் போட்டு மறைச்சு. சரி, அதுக்குள்ளே ஒரு ஆட்டுக்குட்டி நின்றுச்சு. சரி, அட இறை நிற்குதேன்னு சொல்லி படக்குன்னு உள்ளே போனேன். படாருன்னு கூண்டு கதவு மூடி நான் உள்ளே அடப்பட்டுட்டேன். எப்படி உள்ளே போனீங்க, எந்த இடத்துல ஆடு இருந்துச்சு நெறி கேட்டுச்சு. அந்த இருக்கு பாருங்க கூண்டு, அந்த கூண்டில் நடுவில் ஒரு இடம் இருக்குல்ல, அங்கே தான் ஆடு நின்றுச்சு. சரி, ஆடு அங்கே நின்றுச்சு, நீங்கள் எப்படி போனீங்க, போய் காட்டுங்க அப்படின்னுச்சு நரி. உடனே சிங்கம் உள்ளே போய் காட்டுச்சு. படக்குன்னு நரி அந்த கூண்டு கதவை மூடி பிடிச்சி மூடிட்டு சொல்லிச்சு, இங்கேயே இருங்க, எப்பா தப்பிச்சு போப்பா அப்படின்னு நரி வந்து மனுஷங்கிட்ட சொல்லிச்சு. சிங்கத்துக்கு கோவம் வந்துச்சு. பார்த்தியா, உன் புத்தியை காமிச்சிட்டீல, எனக்கு உதவி பண்ணாமல் மனுஷனுக்கு போய் உதவி பண்ணியிருக்கியே, நான் உனக்கு உதவி பண்ணுறதுக்கு தான் ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சிங்கம் சொல்லிச்சு. உன்னைய பற்றி எனக்கு தெரியாதா, வெளியே வந்தோடனே நியாயம் கேட்ப,
நான் என்ன சொன்னாலும் மனுஷனை சாப்பிட்ருவேன். பசி உனக்கு 1 வாரமாக இருந்த பசி அடங்காது. அடுத்து யார் இருக்குது? நான் மட்டும்தான் இருக்கேன். என்னையும் போட்டு தள்ளுவ. அதனால தான் உன்னையும் உள்ளே போட்டு தள்ளிட்டு நாங்கள் 2 பேரும் தப்பிச்சு போகிறோம். எஸ்கேப் அப்படின்னு கிளம்பிடுச்சுங்க. அடுத்த ஒரு நிகழ்வில் சந்திப்போம். இந்த நாள் இனிய நாளாக அமைய நல்வாழ்த்துக்கள். வணக்கம்.